நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த 2025 எல்லா கிரகங்களுமே இடம்பெயருது. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது ராகு, கேது, சனி, குரு, இது 4 தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு, கேது, சனி, குரு 4மே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வக்ரகதி அடையுது, குரு அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஸோ இது ரெண்டுமே நடக்குது. ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு, அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு. இதெல்லாம் விட்டு விலகுனுச்சுன்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்ப. ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல, எதுவுமே நடக்கலை சார், எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு அதிசாரமாக ஆகஸ்ட் 18 மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு. சரி, எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் இருக்க போகிறாரு. ஒவ்வொரு ராசினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலைனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக கேட்டுட்டு வாங்க. இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன். அது எண்கணித ரீதியானது. மறுபடியும் சொல்கிறேன், எண்கணித ரீதியான, அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுனத்திற்கு இவ்வளோ நாள் குரு உங்கள் ராசியின் மீதே தான் அமர்ந்திருந்தார். அப்போ உங்களுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளை மிக சரியாக பார்த்து பலன் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ அவர் உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து கடகத்திற்கு போகிறார். இப்போ கடகத்திற்கு போகும்போது அது உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீட்டின் மீது தன்னுடைய பார்வை பலத்தை பதிப்பார். ஸோ இவ்வளோ நாள் குடும்பத்தில் ஏதாச்சும் சிக்கல்கள் இருந்துச்சு, சகோதர வழியில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தீரும். அதே மாதிரி உங்களுக்கான பண நிலுவைகள் ஏதாச்சும் வெளியில் இருந்து கடன் சிக்கல்கள் ஒரு பக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த நிலுவைகள்லாம் சரியாகி உங்களுக்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வேலையில் பயங்கரமாக உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் சுணக்கங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாமே மாறப்போகிறது. உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு ஒரு பக்கம், சம்பள உயர்வு ஒரு பக்கம், தகுந்த அங்கீகாரம் இன்னொரு பக்கம். யாரெல்லாம் பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா புதிய பிஸ்னஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை கொஞ்சம் கூட நீங்கள் தயக்கம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது பெருகவே போகுது. வழக்கமாக ஒரு வருஷம் வரைக்குமே அங்கங்கே நகராமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த முறை அதிசாரமாக ஒரு 3 மாதத்திலிருந்து 3.5-4 மாதங்கள் வரை ஆகஸ்ட் 18 முதல் டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் இவ்வளோ நாள் பலன் கிடைக்காதவர்களுக்கு கூட பலன் தரக்கூடிய வகையில் செயல்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் நிறைய கிரகங்கள் பயிற்சி அடைந்திருந்தாலுமே எனக்கு எந்தவித ஒரு எஃபெக்ட்டுமே தெரியலன்னு சொன்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபேமிலி சண்டைகள் தீரும்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் கடன் சிக்கல்கள் தீரும் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. அதற்கு தகுந்த வருமானமும் வரப்போகிறது. அது உத்தியோகத்தின் மூலமாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ உங்களுக்கு சேரப்போகிறதுங்கும்போது நீங்கள் அதை பெரிதாக கருதணும். இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்த போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். இன்னும் இது துரிதமாக உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான
இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்திற்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் நேர்த்திக்கடன் பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த காலத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் வரும். நீங்களும் அதை தேடி போய் செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய குல குரு, அதாவது வணங்க வேண்டிய குரு அப்படின்னு பெரியவங்க யாராச்சும் வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க. சித்தர் குருமகான்களுடைய சந்நிதிகளுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக விசிட் பண்ணலாம். அது மாதிரியான இடங்களுக்கு சென்று வரும்பொழுதும் உங்களுக்கு அந்த சிக்கல்கள் விலகி இப்போ நான் இந்த 3 மாத காலங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிக அதிகப்படியாக கிடைத்தே தீரப்போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள். ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் மட்டும் ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல, நிறைய எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன், வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா, இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன். அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம். ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.